இந்த மாநாடை வந்து டேட் மாறும்போது அந்த தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு பிசுபிசு செய்யலாம், ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாம். இந்த மாநாடை வந்து நீர்த்தடை செய்யலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாடு ஃபுல்லாக வைப்பாங்களா? எப்படி நீங்கள் ஒரு மாவட்டத்தை மட்டும் வைப்பாங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாக வைப்பாங்களா? 26 மோடி வராரு, எப்படி அதுக்கு மட்டும் ரத்ன கம்பரம் வருகிறீங்க? வெள்ளை சட்டை போட்டு போறவனே உள்ள உள்ளியே, தாவேக்கா துண்டு போட்டு போறவங்கள உள்ள உள்ளியே, வேனு கிளம்பிச்சோம் அந்த வேனெல்லாம் மடக்குனீங்களே, அப்போ அதையும் தாண்டி ஒரு 50,000 பேர் கூடுறாங்கன்னு சொன்னா, மதுரையில வந்து அந்த பெல்ட்டை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. அந்த வாக்குகளை கவர்றதுக்காக இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக இப்படி பண்றாங்க. நேரடியா போகணும்னு கூட அவசியம் இல்லை சார், ஒரு அறிக்கையாச்சும் விட்டுருக்கலாமே. இல்ல தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் போனார் முக்குளத்தூர் பட்டியல் என்ன அரசியல் ஜாதி அரசியல் பிரச்சனை வராதா? 21ஆம் தேதி பொதுச் செயலாளர்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி தலைமை நிர்வாகிகள் ஆலோசனை பண்ணி இந்த டேட்டை சூஸ் பண்றாங்கன்னு சொன்னா, ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் சார். தாவேகாவினுடைய மாநில மாநாடு, 2வது மாநில மாநாட்டுக்கான தேதி வந்து மாற்றப்பட்டிருக்கு. 25ஆம் தேதி விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அறிவிச்சு இன்னைக்கு வந்து 21ஆம் தேதி அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. காவல்துறையினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த மாற்றம் அப்படின்னு வரும்போது டேட்ஸ் இன்னுமே கம்மியாக தான் இருக்குது. சீக்கிரமாக நம்ம அதற்கான வேலைப்பாடுகள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னும் போது நெருக்கடியாக மாறாதா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மாநாடு நடத்தினாங்க. நீங்கள் பார்த்தீங்க, ஒரு 15 லட்சம் பேரை வந்து பிரம்மாண்டமாக கூட்டினாங்க. எந்த அரசியல் கட்சியும் வரலாற்றில் வந்து ஒரே வருஷத்தில் 2 மாநாடு நடத்துது, 3 மாநாடு நடத்துதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, தாவேக்காவுக்கு வந்து நான் இலவாக தான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொண்டர் பலத்தை வச்சுருக்கிறாங்க. நம்ம அந்த விக்கிரவாண்டி முதல் மாநாட்டில் பார்த்தோம். இந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 506 ஏக்கரில் வந்து நாங்கள் வந்து இடத்த வந்து ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லி மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த மாநாட்டில் நாங்கள் 30 லட்சம் பேரை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த மாநாடை அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவாங்க. விஜய் அவர்களின் தம்பிமார்கள், தங்கைமார்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. எப்போ இந்த மாநாடு வரும்ன்ற எதிர்பார்க்கறனால கண்டிப்பாக இந்த மாநாடு சக்ஸஸாக நடத்தும். இதை தாண்டி அரசியலின் இடையூறு இருந்தாலும் இந்த மாநாடு சக்ஸஸ் பண்ணுவாங்க தான் பார்க்குறேன். ஓகே, இப்போ விநாயகர் சதுர்த்தியை காரணம் காட்டி தான் தேதி வந்து 18லேருந்து 22க்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா அறிக்கையிலே சொல்லியிருக்கீங்க நேற்று. அதை தாண்டி வேறு ஏதாவது ப்ரெஷர் இருந்துச்சா? இது வந்து தாவேக்காவோட தொண்டர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்ற, நீங்கள் வந்து இன்னும் அவர்களுக்கு இடையூறு கொடுக்க இன்னும் தண்ணியில் அமுக்கக்கூடிய பந்து மாதிரி தான் மேலே வந்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக அவர்கள் நான் கேட்குறேன், 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, அவங்க மாநாடு கேட்ட நாள் என்ன நாள்? 20 எப்போ கேட்டாங்க? ஜூன் 15ஆம் தேதி கேட்டாங்க. எத்தனை நாள் கழிச்சு நீங்கள் பதில் சொல்கிறீங்க? அப்போ மாநாடு நடத்துறதுக்கு வந்து எதனாச்சும் இடையூறு கொடுக்கணும். இப்போ வந்து 25ஆம் தேதி இந்த மாநாடு நடத்துறதுக்கு தாவேக்காவோட எல்லா மாவட்ட செயலாளரும், அமைப்பு சாராரும், அணி நிர்வாகிகளும், தொண்டர்களும் எல்லாரும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அன்றைக்கி ப்ரோக்ராம் வந்து எப்படி போகணுன்னு முடிவு எடுத்திருப்பாங்க. நீங்கள் ஒரு பயணம் நடக்குன்னா அவங்களுக்கு இப்போ பஸ்ஸு புக் பண்ண வேண்டியது இருக்கும். இன்றைக்கி அந்த டேட்டில் போய் பார்த்தா ட்ரெயினோ ஃப்ளைட்டோ எதுவுமே இல்லை, எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாநாடை வந்து டேட் மாறும்போது அந்த தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு பிசுபிசு செய்யலாம், ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாம். இந்த மாநாடை வந்து நீர்த்தடை செய்யலான்னு வந்து பார்த்திங்கன்னா, காவல்துறை வைத்து திமுக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதி செய்தோ என்ற சந்தேகம் இருக்கின்றது. அது என்ன பண்ணாலும் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இதெல்லாம் ஊதி விட்டு கண்டிப்பாக இந்த மாநாடை சக்ஸஸாக நடத்துவாங்க தான் பார்க்குறேன். விநாயகர் சதுர்த்தி 27, 25 நடக்க போது ப்ரோக்ராமு. எதுக்கு நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தியை காரணமாக காட்டுறீங்க? விநாயகர் சதுர்த்தி எப்படி இன்றைக்கி தான் வருதா? வருஷம் வந்துட்டு 27ஆம் தேதி அப்படின்னா 26ஆம் தேதியிலேருந்தே எல்லாமே கொஞ்சம் பரபரப்பாக ஆரம்பிச்சிடும்ல சார். சிலைகள் வைக்கிறது, இந்த மாதிரியான வழிபாடுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தமிழகம் முழுக்கும் சமீபத்திய காலங்களில் நம்ம அதிகமாகவே பார்க்குறோம்ல. விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாடு ஃபுல்லாக வைப்பாங்களா? எப்படி நீங்கள் ஒரு மாவட்டத்தை மட்டும் வைப்பாங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாக வைப்பாங்களா? 26 மோடி வராரு, எப்படி அதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்ன கம்பரம் வருகிறீங்க? அதுக்கு மட்டும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வாங்க மோடிஜின்னு வெள்ளக்கொடியை பிடிக்கிறீங்க? இதையெல்லாம் பார்க்கும்போது 26 வரக்கூடிய மோடிக்கு ரத்ன கம்பம் இருக்கக்கூடிய
இங்கே இருக்கக்கூடிய ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசாங்கம். அப்போ 27க்கு விநாயகர் சதுர்த்தி, 25ஆம் நடத்தக்கூடிய மாநாட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஏதோ வந்து சீப்பை ஒழிச்சா கல்யாணம் நின்னுற மாதிரி 25 நீங்கள் மாற்றி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. 21 கொடுத்துருக்கீங்க. அப்ப பிரதமரையும் வர வேண்டாம்னு சொல்லணும்னு சொல்றீங்களா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. அது நார்ம்ஸ் கிடையாதுல்ல. இல்லை, நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி பாதுகாப்பு பிரதமருக்கு அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களால் விநாயகர் சதுர்த்தி ஒரு பெருவிழாவாக இருக்குது, தமிழ்நாடு பூரா கொண்டாடுறாங்க. இந்த விழா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதை வந்து சங் பரிவாரர்கள், பஜ்ரங்க, ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் இதை வச்சு வந்தீங்கன்னா பெரிய அரசியல் செய்கிறாங்க. அதனால எங்களுக்கு வந்து ஒவ்வொரு விநாயகருக்கும் பக்கத்தில் ஒரு போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது 26, 25 தானே மாநாடு கேட்டாங்க. இது இப்படி தான் செஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து சந்தோஷமாகும். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசாங்கமும் உதயநிதி அரசாங்கமும் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி கடலில் போய் தள்ள முடியும். காவல்துறை அது மாதிரி வேலை செய்கிறாங்க. இது ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. தாவேகா தொண்டர்களுக்கு இது ஒரு பெரிய இழப்பாக ஏற்படுத்த முடியாதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே. அப்ப 21ஆம் தேதி அப்படின்ட்டு ஒரு 4 நாள் முன்னாடி வச்சது உங்களுக்கு நெருக்கடியா இல்லையா? ஒரு நெருக்கடி இல்லை மேடம். வேலைகள் சீக்கிரமா முடிக்கணும், நிறைய பிரஷர் அது இருக்கும். சவால் தான். வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போடுற இடம், பார்க்கிங்க்கான இடம், அந்த ரெஸ்ட் ரூமுக்கான இடம், மேடையில் உட்கார மேடையோட அலங்கரிப்பு, இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் முன்னாடி இப்போ வேற அவங்க வந்து அந்த 3 தேதியில் வந்து 21ன்னு சொல்லிட்டாங்க. 21க்காக வேலைகளை வந்து கூடுதல் ஆட்களை இறக்கி விஜய் அவர்களின் தம்பிமார்கள் களத்தில் இறங்கி அந்த மாநாடு மிக சக்ஸஸ்ஃபுல்லாக, எப்படி விக்கிரவாண்டி மாநாடை வந்து அரசியல் கட்சி எல்லாமே உத்து பார்த்ததோ, தேசிய கட்சியிலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிராந்திய கட்சி வரைக்கும் வந்து அந்த மாநாடை வந்து உத்து நோக்குச்சு. இந்த மாநாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் பேர் கூடுனா இது யாருக்கு ஆபத்து? யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த நடந்து தான் போகிறோம். நீங்கள் கொடுக்காட்டி என்ன பண்ணுவோம்? கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட்டு என்ன பண்ணோம்? எங்க கொடுங்கன்னு சொல்லி டேட்டில் கொடுக்க தான் போகிறோம். இது நடத்தி தான் ஆக வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் இந்த மாதிரி மாநாடு நடத்துறதுக்கு திமுகவுக்கும் திராணி கிடையாது, அதிமுகவுக்கும் தைரியம் கிடையாது. இந்த மாதிரி கூட்டத்தை கூட்ட முடியுமா? விஜய் அவர்கள் வராருன்னு சொன்னோன்னே லட்சோபல லட்ச தொண்டர்கள், இளைஞர்கள் அந்த இடத்துல கூடுற கூட்டத்தை பார்த்து இது யாருக்கு பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணிக்கு ஷேக் உண்டாகும். இவ்வளோ கூட்டம் இருந்தால் என்ன நடக்கும்? எப்பா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து சனாதானம் எதிர்த்துன்னு கூட வந்து கம்யூனிஸ்ட்டும் விசிகே போன்ற இயக்கங்களெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ அவர்கள் கூட்டத்தை பார்த்து அவங்களோட மனநிலை என்ன மாறும்? ஏன்னா ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் வரக்கூடிய கூட்டணிகளை வந்து அரவணைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, ஆட்சியில் பங்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே அங்கே குமுறிட்டு தானே உட்காந்துருக்குறாங்க. பட்டியலின மக்களுக்கு எதிராக பிரச்சனைன்னு திருமாவளவன் குமுறாப்புல, தொழிலாளர் பிரச்சனையில் ரைட்டு லெஃப்ட் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் குமுறிட்டு இருக்கு, இஸ்லாமியர் பிரச்சனைகளை இஸ்லாமிய அமைப்புகள் அங்கே குமுறிட்டு இருக்காங்க. வேல்முருகன் ஏற்கனவே உள்ள சட்டமன்றத்தில் உட்காந்து திமுக வந்து கையாளாத அரசுன்னு பேசுகிறாப்புல. இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்ட மாநாடு, அரசியல் நெருக்கம், இதுக்கான மாற்றம் இது எப்படி பண்ணணும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கூட்டத்தை குறைக்கணும். நம்ம பார்த்தோமா இல்லையா? பீச்சில் நம்ம ஆல் இண்டியா ரேடியோ ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத்தில் இறந்தவர்களை வந்து 24 குடும்பத்தை நிற்க வச்சு நீதி கேட்டார் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? வெள்ளை சட்டை போட்டு போகிறவனே உள்ள இல்லையே, தாவேக்கா துண்டு போட்டு போகிறவங்கள உள்ள இல்லையே, எங்கெங்கெல்லாம் வந்து வேனு கிளம்பிச்சோ அந்த வேனெல்லாம் மடக்குனீங்களே. அப்போ அதையும் தாண்டி ஒரு 50,000 பேர் கூடுறாங்கன்னு சொன்னால் இந்த கூட்டத்தை பார்த்து திமுகவுக்கு தெரியுங்க. திமுக கையில் வந்து பார்த்தீங்கன்னா உளவுத்துறை இருக்குது, திமுக கையில் காவல்துறை இருக்குது, திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் செக்ரட்டரி இருக்கிறாங்க. எவ்வளோ கூட்டம் கூட போகுதுன்னு எல்லாம் உள்வாங்கியிருப்பாங்க. இந்த கூட்டத்தை கூடும் போது திமுக இருக்கக்கூடிய கூட்டணிகள் சலசலக்கும். இந்த மாநாடை வந்து பார்த்தீங்கன்னா நீத்தேர்வு செய்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்களின் தம்பிமார்கள் அந்த மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்ட போகிறார்கள். அந்த மாநாடு தமிழக அரசியல் வரலாற்றை புரட்டு போடக்கூடிய மாநாடாக இருக்க போகுது. ஓகே. மதுரை ஒரு சென்டிமெண்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு. ஆகஸ்ட் 25 விஜயகாந்துடைய பிறந்த நாள். அது ஒரு கனெக்ஷன் இருக்குது விஜய் அவர்களுக்கு, விஜயகாந்த் மேலே அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் பார்க்கப்பட்டுச்சு. இப்போ இது ரெண்டுமே மதுரையில் தான் நடக்க போகுது அப்படின்னாலுமே அந்த ஒரு சென்டிமெண்ட் இந்த இடத்துல இல்லாமல் போயிடுது. அதுவும் வீக் டேஸில் வருது இடையில.
என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக மறைந்த மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியல் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவரோட வாக்கு விழுக்காடு 10% இருந்து இன்னைக்கு 1 விழுக்காடா வச்சிருக்கிறாங்க. அந்த நாளுக்கு வந்து அவரோட அந்த மாநாடு வந்து நடத்தணும்னு அவங்க திட்டமிட்டிருக்காங்க. கண்டிப்பா அந்த மாநாடுல எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து புகழஞ்சலி செலுத்தப்படும், மாலை மரியாதை செலுத்தப்படும். இதெல்லாம் நடக்கும். ஓகே. ஏன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்கும். ஏன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல்ல இருந்திருக்கிறார். விஜயகாந்த் அவர்களை நம்பி வாக்களித்த தொண்டர்கள் குழப்பத்துல இருக்கிறாங்க. என்ன நடக்குன்னே புரியல. அப்போ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் அரசியல் களம் இவ்வளோ பீக்ல இருக்கிறவர், ஒரு 50 வயசுல இருக்கிறவர், எனக்காக இந்த மக்கள் 2 மணி நேரம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரம் வந்து திரையரங்குல வந்து மகிழ்க்க சந்தோஷப்படுத்த வச்சேன். அப்போ இந்த மக்களுக்கு நான் என்னாச்சும் செய்யணும். அததான் அவர் சொல்றார். அந்த கோட்பா அப்போ இந்த மக்களுக்கு செய்யணும். நான் வந்து சர்வீஸ் மைண்ட்ல வரேன். எனக்கு பணத்தெல்லாம் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அதே சிந்தையில இருக்கக்கூடிய விஜயகாந்துக்கு வாக்களித்தார்கள்ல. ஏன்னா அவர் உதவி மனப்பான்மை கொண்டவர். இந்த இந்த வாக்கெல்லாம் வந்து இவருக்கு வந்து கண்டிப்பா வந்து வந்துடுச்சு. டிவிக்கெல்லாம் இணைஞ்சிட்டாங்க. அப்போ விஜயகாந்த் அவர்களை அவர் மதிக்கிறாரு. அதனால அந்த அந்த நாளை வந்து அவர் வந்து தீர்மானிக்கிறார். இந்த குழப்பம் கூட இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே 10% ஓட்டு வச்சிருந்தாரு. அப்போ இந்த இந்த வச்சு இவர் வாக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கான்ற திமுக குழப்பிருக்கலாம். டேட்டை மாத்துறாங்க. இதெல்லாம் பண்ணாங்க ஒன்றும் ஆக போகிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நடந்தாலும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அந்த எப்படி வந்து விக்கிரவாண்டி மாநாடு நடத்தினாரோ அதையும் தாண்டி பிரம்மாண்டமாக இன்னைக்கு மேடை அமைக்க போகிற இடம்லாம் கேள்விப்படுறேன், பயங்கரமாக இருக்குமா. அவர் வந்து நடந்து போய் அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் மக்களை போய் சந்திக்க போகிறாராம் அந்த நடைபாதையில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 18 நிமிஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. அவர் மாநாட்டில் பெரிய உற்சாகமாக போன மாநாட்டில் 46 நிமிடம் பேசின மாதிரி அதிகமான நேரங்களை பேச போகிறாரு. ஏன்னா போன வாட்டி பார்த்தா அந்த மாநாட்டில் வந்து மயக்கம் அடைஞ்சிட்டாங்க, பாதிப்பு ஏற்படுத்த அவர் பேச்சை குறைச்சிக்கிட்டார். அந்த அடிப்படையில் இந்த இந்த மாநாடை தேசிய கட்சியிலிருந்து பிராந்திய கட்சி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் எல்லாமே உற்று நோக்கக்கூடிய மாநாடாக பார்க்கப்படுது. என்னதான் இடையூறு பண்ணாலும் திமுக அரசாங்கம் கண்டிப்பாக இந்த மாநாடு மிக செம்மையாக நடத்துவாங்க. ஓகே. கூட்டம் அப்படின்ட்டு பேசும்போது 21ஆம் தேதி அப்படின்னும் போது வீக் டேஸ்ல வருது சார். நடுவில் கரெக்டாக தேர்ஸ்டே அதுவுமா. அந்த நேரத்துக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வரணும் அப்படின்னா ஒர்க் டே அப்படின்னும் போது நிறைய டிராஃபிக் இருக்கும். இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குமே. இல்லை கண்டிப்பாக இருக்கும். இதை நீங்கள் வந்து இதெல்லாம் வேணுமென்னு தான் அதை நான் சொல்கிறேன்னு. நீங்கள் விநாயகர் சதுர்த்தி 27 வச்சு நீங்கள் அதை வந்து 25 கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கழித்து நீங்கள் பதில் சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்புக்குள்ளால் தான். வேலை நாட்கள் தேர்ஸ்டே அந்த விழா வைத்தாலும் அவர்கள் தொண்டர்கள் வந்து கண்டிப்பாக வருவார்கள். மிகப்பெரிய கூட்டம், எழுச்சியான கூட்டம், லட்சோபல லட்சம் சேரக்கூடிய மாநாடாக இருக்கும் என்பதை நான் வந்து உறுதிகமாக சொல்கிறேன். ஓகே. ஏன்னா அவங்க கொடுத்த டேட் அப்படிங்கிறது 18 to 22ன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அதுக்குள்ளே என்ன டேட் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். 21 சூஸ் பண்ணது நீங்கள் தானே, அதனால தான் நான் கேட்குறேன். இல்லை அவங்க ஆலோசனை பண்ணி சூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 21ஆம் தேதி அவர்கள் பார்த்து பொதுச் செயலாளர்களும் தலைவர் அவர்களும் ஆலோசனை பண்ணி தலைமை நிர்வாகிகள் ஆலோசனை பண்ணி இந்த டேட்டை சூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த மாநாடு நடத்துறதுக்கு ஒரு 4 நாள் ஏற்கனவே பிஃபோர் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி கொண்டு போக முடியாது. அந்த அடிப்படையில் இந்த டேட்டை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இன்னொரு விஷயம், சென்னையில் நடந்த போராட்டத்தில் லாக்அப் கொலைகளை எதிர்த்து பல்வேறு குடும்பத்தினரை அங்கே மேடையில் ஏற்றுனாங்க, பல்வேறு விக்டிம்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் கவின் விஷயத்தில் வந்து எதுவும் பேசவே இல்லை. இந்த மாநாடும் அதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை நான் கேட்குறேன், கவின் விஷயத்தில் வந்து எதுவுமே பேசலைன்னு. எப்படி வந்து அஜித்குமார் வீட்டுக்கு போனாரோ, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் இருந்த சகோதரி வீட்டுக்கு போனாரோ, இந்த விஷயத்துக்கு அவர் போக தான் போகிறார். ஏன்னா உடனே வந்து மரியாதைக்குரிய கொள்கை பொறுப்பு செயலாளர் ராஜ்மோகன் வந்து இது கண்டன அறிக்கையை வெளியிட்டார். தொடர்ச்சியாக வந்து தமிழக வெற்றி கழகத்தில் தமிழக அரசியலில் நடக்கக்கூடிய எதிர்ப்பான செய்தியை கொள்கை பொறுப்பு செயலாளர் வெளியிடுறான்னு வச்சுக்கோங்களேன். அவரோட குரலாக அவங்க தலைமையோட முடிவாக தான் அந்த விஷயங்கள் வெளிப்படுது. இந்த கவின் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போவார், போகாமலாம் இருக்க மாட்டார். நான் கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ கேட்குறோம், ஏன் ஸ்டாலின் போல, ஏன் உதயநிதி சார்? போல? கன்சர்ன் அமைச்சர்கள் போய் பார்க்குறாங்கல்ல சார் அந்த இடத்துல. முதலமைச்சர் போத்தவா கிடையாது. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய அப்போ உங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் விட்டு அறிக்கை போதும் நீங்க நினைக்கும் போது அவங்க அமைச்சர்கள் போய் இவர் பார்க்கறதுக்கு போவாருன்றாங்க. நாங்கள் போமா, ஏன் போமாட்டார்? நீங்கள் அந்த கேள்வி அங்கே வைங்கன்னு கேட்குறோம். ஏன் அஜித்குமார் வீட்டுக்கு போல? அஜித்குமார் வீட்டுக்கு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் போனாரா இல்லையா? ஏன் அங்கே போல?
ஏன் நீங்கள் வந்து பரந்தூருக்கு விஜய் அவர்கள் போய் பார்த்தாரா இல்லையா? ஏன் வந்து ஸ்டாலின் போல? இல்ல சார், அவங்க போலனா அது தப்பு. நம்ம முன்னாடி அந்த கட்சியை சார்ந்தவங்க இருந்தாங்கன்னா நம்ம கேட்குறோம் ஏன் போல அப்படின்ட்டு. இப்ப நீங்க இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அதுக்காக அவங்க ஏன் போலன்னு நீங்க போகாததை நியாயப்படுத்துற மாதிரி அப்போ வந்து ஸ்டாலினுக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஓட்டு போடலன்னு சொல்ல வரீங்களா? பரந்தூர் மக்கள் ஓட்டு போடல, அஜித்குமார் குடும்பத்தினர் ஓட்டு போடல, வேங்கை வயல் இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஓட்டு போடல. இதையெல்லாம் தாண்டி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் போய் பார்த்தால் மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் அவர்களுக்கான செயல் திட்டங்கள் நடக்குமா? விஜய் அவர்கள் போனா நடக்குமா? திருமாவளவர்கள் போனா நடக்குமா? யார் போனா நடக்கும்? யார் போகணும்? தாவேகா போனா ஒரு நேஷனல் நியூஸா மாறுதுன்னு சொல்றீங்க சார். அப்ப அதுக்காக நீங்க போலாம். அப்போ வந்து இவர் போய் நியூஸ் ஆக்குனாதான் வந்து ஸ்டாலின் அவர்கள் சரி பண்ணுவாரா? நீங்க ஏன் நாட்டோட முதலமைச்சர் எதுக்கு போல? நீங்க ஏன் போக மாட்டீங்க? நீங்கள் இதே வேங்கை வயலுக்கு போகல, இதே பரந்தூருக்கு போகல, அஜித்குமார் வீட்டுக்கு போகல, இப்போ நவீன்குமார் வீட்டுக்கு போகல, எங்கே போகிறீங்க? அப்போ நீங்கள் போகாமல் நீங்கள் ஒரு நெகட்டிவ் செட் பண்ணி போடுறீங்க. விஜய் அவர்கள் போல, அப்போ போன விஷயத்தை ஏன் பேச மாட்டீங்க? விஜய் அவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு போனார். இல்லை, ஏன்னா இதில் மதுரையில் வந்து அந்த பெல்ட்டை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. அந்த வாக்குகளை கவர்றதுக்காக இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டாக் இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஜாதியை வைத்து மதத்தை வைத்து அரசியல் செய்வது பாஜக. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்திருக்க விஷயம் இப்போ எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அவர் வந்து அஜித்குமார் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி எல்லா ஊடகத்தை கூப்பிட்டா போனார். போய் பார்க்க அனிதா பார்க்குறதுக்கு, தங்கையை பார்க்குறதுக்கு எல்லா ஊடகத்தை கூப்பிட்டா போனார். நீங்கள் அந்த மாதிரி வந்து இந்த டைமில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக எப்போ போகிறீங்க? சாயங்காலம் கூட போகலாம், நாளைக்கு காலையில் கூட போகலாம். ஆனால் கண்டிப்பாக எல்லா உயிரும் சமம் என்றதில் வந்து விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. கண்டிப்பாக போவார். ஓகே, நான் மாநாடு முடிஞ்ச பிறகு தான் போவார் அப்படின்ற விமர்சனமும் இருக்கு. இல்லை, அதுக்கு முன்னாடி கூட போவார். இப்போ அவரோட சூழல் எப்படின்னு இதுக்கு முன்னாடி கூட இப்போ நடந்தக்கூடிய விஷயம் நான் சொன்னேன். இன்றைக்கி ஈவினிங் கூட இப்போ வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து ஊடகத்தை கூப்பிட்டு போகிறவர் கிடையாது. கண்டிப்பாக அங்கே போனால் ஆக்கப்பூர்வமான விஷயம் நடக்கணும் என்பதை கண்டிப்பாக போவார். இல்லை, ஒரு பட்டியலின இளைஞர் இறந்து போயிருக்காரு, அந்த இடத்துக்கு போனால் இந்த வாக்குகள் கவர முடியாது, இல்லை இந்த பெல்ட்டை சார்ந்தவங்க யாரும் மாநாட்டுக்கு பெருமளவில் வரமாட்டாங்க, ஆதரவு கிடைக்காது அப்படின்ற ஒரு நரேட்டிவ் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா மேடம், லாக்அப் டெத்தோ இந்த மாதிரி ஆணவ படுகொலையோ இப்போ நீங்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தில் நடந்திருக்கு, கவுண்டர் சமுதாயத்தில் நடந்திருக்கு, முத்திரையருக்கு நடந்திருக்கு. அப்போ ஒவ்வொருத்துக்கும் போகாமல் இருந்துட்டு போயிடலாம். கோயம்புத்தூருக்கு ஏன் போகல? ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மானாமதுரைக்கு போகல? முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து தவறு. இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயம் வந்து ஆணவ கொலை நடப்பது வந்து மிகப்பெரிய தவறான விஷயம். யாருமே மறுக்கலை. அந்த விஷயத்தை வந்து இப்போ இருக்கக்கூடிய இது ஒரு பெரிய சூடான செய்தியாக போயிட்டுருக்கு. எல்லா அரசியல் கட்சிகளும் போய் பார்த்துட்ருக்குறாங்க. மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் மாநில நிர்வாகிகளும் அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்துருக்குறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு போகணும், கண்டிப்பாக போவார்னு சொல்கிறேன். அப்போ வந்து ஜாதிய பிரச்சனை நடக்குதாங்க, முக்குளத்தூர் இருக்கிறாங்க, இங்கே பட்டியல் இருக்கிறாங்கன்னா இல்லை சார், நேரடியாக போகணுன்னு கூட அவசியம் இல்லை சார், ஒரு அறிக்கையாச்சும் விட்டுருக்கலாமே. இல்லை, தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் போனார். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் பட்டியல் என்ன அரசியல் ஜாதி அரசியல் பிரச்சனை வராதா? முழுக்க இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயத்தை திமுகவும் அதிமுகவும் பயத்தில் செட் பண்ணி விடுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துக்கு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் பாருங்க ஒரு இடத்துல போவார். இல்லை சார், நீங்கள் போகிறத பற்றி மட்டும் பேசிட்டு இருக்கீங்க, நான் போவாருன்னு கூட கேட்கல, ஒரு அறிக்கையாச்சும் விட்டுருக்கலாமேன்னு கேட்குறேன். யூடியூப் சேனல் நேற்று சொசைட்டியில் நடக்கக்கூடிய இந்த சாதிய வன்முறைகளை தடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, ஃபன்னியாவே போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அறிக்கை கூட விடலையே. அவங்களுக்கு இருக்க அக்கறை விஜய்க்கு இல்லையோ அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் வராதா? அவர் நம்ம ராஜ்மோகன் எதில் இருக்கிறாரு? தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் தானே இருக்கிறாரு. அப்போது நீங்கள் அவர் விஜய் அவர்களுக்கு தெரியாமலோ தலைமைக்கு தெரியாமலோ அவர் அறிக்கை விடுவாரா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ராஜ்மோகன் அவர்கள் அறிக்கை விடுறாருன்னு சொன்னால் தலைமையோட எவ்வளோ விஷயத்துக்கு ராஜ்மோகன் தான் விட்டுருக்கிறார். அப்போ தலைமையோட விஜய் அவர்களின் கண் பார்வையோட விஜய் அவர்கள் ஆலோசனை பேரில் அந்த அறிக்கை வெளிவருது. அவர் விட்ட அறிக்கை கண்டிப்பாக மரியாதைக்குரிய தலைவர் விஜய் அவர்களின் ஆலோசனை விட்ட அறிக்கை தான் மேடம். அந்த அறிக்கை போதுமானது நீங்க நினைக்கிறீங்களா? அந்த அறிக்கையும் வேண்டும் தான் சொல்றேன், போதுமானதுன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு அடுத்து தான் சொல்றேன், மாவட்ட செயலாளர் போய் பார்க்க வச்சிருக்கிறாங்க, மாநில நிர்வாகியை போய் பார்க்க வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக விஜய் அவர்களும் போவாருன்னு தானே சொல்றேன், போக மாட்டான்னு சொல்லி. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.